தரமணியில அந்த குறிப்பிட முடியும் எல்லாரும் குறிப்பிட்ட சீன் தான் அந்த இன்டென்சிட்டியோட நீங்க சூப்பர் சூப்பர்னு கத்துற சீன் சொன்னோடனே நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அந்த மொமெண்ட் பத்தி நான் கேட்கறேன். சரி, நாங்க சூப்பர்னு கத்துறோம் நான் நினைக்கல. டைரக்டர் எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. லெட் கோ அப்படி மட்டும் தான் சொன்னாரு. அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும். எல்லா வலியும் நம்ம உணர்ந்து தான் நம்ம நடிப்போம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நமக்கு நம்மளோட ஆறாவது அறிவு நமக்கு சொல்லி கொடுக்கும் பல விஷயத்த. அப்போ அங்கே ஒருத்தன் வந்து இதுக்கு தான் நீ புக்கு படிக்கும் போதே நான் நினச்சேன் டீன்னு சொல்கிறதும், இதுதான் நீன்னு சொல்கிறதும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணா வரும்ல எனக்கு. ஒழுங்கா என்ன சொல்றது, டிசிப்ளினோட வாழ்ந்துட்டு இருக்க எந்த ஒரு பொண்ணுக்குமே அது ட்ரிகர் ஆகும். எப்படா நீ அதை சொல்லுவ அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு நேச்சுரலாகவே ஒரு பழக்கம் இருக்கு. நான் பண்ணாத ஒரு விஷயத்தை யாராவது வந்து பண்ணியான்னு கேட்டால் ஆமான்ட்டு போயிடுவேன். நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். இது நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன், திமிரா பண்ணியிருக்கேன் அதை நான். ஏன்னா உனக்கு அவ்வளோ கூட என்னை பற்றி தெரியலன்னா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோட. யூ டோன்ட் டிசர்வ் அன் எக்ஸ்பிளனேஷன் பிகாஸ் தட் இஸ் ஆல் யூ நோ. நீ ஆல்ரெடி உன் மைண்டில் வந்து முடிவு பண்ணிட்டேனா நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா உன் மைண்டில் அந்த லெவலில் தான் நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நான் அதான்டா பண்ணேன்ட்டு போயிடுவேன் நான். இது எனக்கு நேச்சுரலாகவே இருக்கிற ஒரு ஹேபிட்டு. அங்கே எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த திமிரு தான் வந்துச்சு. உனக்கு அதானே வேணும், நான் சொல்கிறேன் இருடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ நாங்கள் யாருமே இதை பிளான் பண்ணல. இத்தனை சூப்பர் சொல்லணும், இத்தனை சூப்பர் வரணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே எனக்கு ரொம்ப காண்டாச்சு. இந்த உலகத்தில் இந்த மாதிரி நடக்கிற அத்தனை பெண்களுக்கும் சேர்த்து கோவம் எங்கள் மைண்டில் வந்துச்சு எனக்கு.